போன வருஷம் என்ன தின்னதுக்கு இந்த வருஷம் உன்னை வச்சு சேரண்டா அப்படிங்கிற மாதிரி ராகுல் எல்எஸ்ஜி ஓனர் முன்னாடி வேற லெவலான ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்ல. அதுவும் மேட்ச் முடிஞ்சு போகும்போது அவர் மதிக்க கூட இல்ல. ராகுலை விட்டுட்டு உன்ன போய் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினே அதுக்கு 4 பனிக்குட்டி வாங்கி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்எஸ்ஜி ஓனர் நினைக்கிறதும் நமக்கு அதுக்கு கேட்டுச்சு. மக்களை இன்னைக்கு லக்னோவுக்கும் டெல்லிக்கும் மேட்ச். சொல்ல போனா இன்னைக்கு லக்னோவோட ஸ்டார்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. மார்க்ரமும் மிச்சில் மாஷும் வழக்கம் போல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. மார்க்ரம் 52, மிச்சில் மாஷ் 45. டிசியை பொறுத்தவரை இன்னைக்கு முகேஷ் குமார் ரொம்ப அருமையான ஒரு பவுலிங். அவர் தான் இன்னைக்கு டிசியில அதிகபட்சமா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. மார்க்ரமுக்கும் மிச்சில் மாஷுக்கும் அடுத்து வந்து இறங்கணுங்க எல்லாருமே சொற்ப ரன்கள்லயே அவுட் ஆயிட்டாங்க. பண்ட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5வது ரன் தான் வந்து இறங்கினாரு. இருந்தாலும் டக் அவுட் ஆகி வெளியே போனாரு. மிச்சல் ஸ்டார்க்கும் இன்னைக்கு நல்லா போட்டிருந்தாருங்க. 4 ஓவர் போட்டு 24 ரன் ஒரு விக்கெட். கடைசியா வந்து ஆயுஷ் பதோனியும் 36 ரன் அடிச்சு எல்எஸ்சி ஒரு டீசென்டான ஸ்கோர் பில்ட் பண்ணிச்சு. 120 அடிச்ச வெற்றி அப்படிங்கிற இலக்கோட களமிறங்கினாங்க டிசி. எல்எஸ்சி பவுலரை பொறுத்தவரை பார்ட் டைம் பவுலரான மார்க்ரம் இன்னைக்கு அதிகபட்சமா 2 விக்கெட் எடுத்தாரு. டெல்லியில அபிஷேக் பொருள் 51, கருண் நாயர் 15, கேஎல் ராகுல் 57, அக்ஷர் பட்டேல் 34. கேஎல் ராகுலும் அக்ஷர் பட்டேலும் நின்று இந்த மேட்சை அழகா முடிச்சிட்டாங்க. 19 பால் ஸ்பேர் வச்சு இன்னைக்கு டிசி அபாரமா வெற்றி பெற்றிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் பாத்தீங்கன்னா அவங்க 2வது பிளேஸை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க.